வணக்கம். சென்ற வாரம்தான் சைதாப்பேட்டையில் இருக்கிற சர்ச், மசூதி, கோவில்கள் இதோடைய வரலாறுலாம் பார்த்தோம். இன்றைய எபிசோடில் ஆங்கிலேயர் காலத்தில் சைதாப்பேட் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சைதாப்பேட்டை அப்படிங்கிற கிராமம், அதுக்கு முன்னாடி காரணி, ரகுநாதபுரம் இப்படியெல்லாம் பெயர் இருந்தது. 1710 ஆண்டு 3வது ஆர்காட் நவாபாக பதவியேற்ற உடனே நவாப் சாதத்துல்லா கான் அவருடைய சிறுவயது பெயர் முகமது சையத். அதனால இந்த பகுதிக்கு சைதாப்பேட்டை அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் சென்ற எபிசோடில் சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகு அந்த 18வது நூற்றாண்டுடைய நடுவு காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இந்த சைதாப்பேட்டை மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ற எபிசோடில் சொன்ன மாதிரி ஏராளமாக நெசவாளர்கள் இந்த இடத்துல இருந்தார்கள். அதனால் இந்த இடத்துல இருந்து அவர்கள் நெய்த துணியெல்லாம் வாங்கி கொண்டு ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியை ஒட்டி இருந்தது செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பேட் மாவட்டம். இந்த செங்கல்பட் அதோடைய பெயரே இப்போ அது செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லலாம். செங்கழுநீர் பட்டு அப்படிங்கிறது தான் அதோடைய பழைய பெயர். ஏராளமாக நீர்வளம் இருந்த ஒரு பகுதி, ஏராளமாக ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் இருந்ததுனால பெரிய அளவில் இந்த இடத்துல வேளாண்மை நடந்து கொண்டிருந்தது. ஏராளமாக வயல்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் 17வது நூற்றாண்டுடைய தொடக்கத்திலேயே இந்த பகுதியில் போர்கள் அடிக்கடி நடந்ததுனால இந்த இடத்துல இருந்த விவசாயிகள் எல்லாருமே இந்த பகுதியை விட்டு ஓடி போய் விட்டார்கள். அதற்கு பிறகு 18வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி இந்த பகுதியிலேருந்து ஏராளமாக வருவாய் வரலாம். ஆனால் அப்படி வருவதற்கு இந்த இடத்துல வேளாண்மை செழிக்க வேண்டும், வயல்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த பகுதியை ஆர்காட் நவாபிடமிருந்து குத்தகைக்கு எடுத்துக்கொண்டாங்க. தி ஜாகீர் ஆஃப் செங்கல்பேட் அப்படின்னு இந்த பகுதிக்கு பெயர் வந்தது. அவங்களுடைய மேல் பார்வையில் ஏராளமாக மக்களை இந்த செங்கல்பட் பகுதிக்கு கொண்டு வந்து வசிக்க வைத்து அதற்கு பிறகு இந்த இடத்துல விவசாயம் பெரிய அளவில் வளர ஆரம்பித்தது. கம்பெனிக்கும் வருவாய் வந்து கொண்டே இருந்தது. அந்த செங்கல்பட் கோட்டை தான் இந்த செங்கல்பட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தலைநகரமாக இருந்தாலும் 18வது நூற்றாண்டிலேயே சைதாப்பேட்டைங்கிறது ஒரு முக்கியமான நகரமாக செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டில் வளர ஆரம்பித்தது. 1859வது ஆண்டு ஆங்கில அரசு சைதாப்பேட்டையை செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டுடைய தலைநகரமாக மாற்றியது. அந்த செங்கல்பேட் கோட்டையை அடியோடு விட்டுவிட்டு ஆணையருடைய அலுவலகம் சைதாப்பேட்டைக்கு இடம்பெயர்ந்தது. சைதாப்பேட்டை இருந்ததோ அடையார் நதி ஓரத்தில். அந்த காலத்திலேயே கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள்லாம் விடுமுறை நாட்களில் கழிப்பதற்காகவே இந்த அடையார் நதி ஓரத்தில் பெரிய அளவில் தோட்டங்களும் பங்களாக்களும் வளர்த்து கொண்டே இருந்தாங்க. அதில் ஹோம்ஸ் கார்டன் எஸ்டேட் அப்படின்னு ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அந்த இடத்திலேயே கலெக்டருடைய இல்லம், கலெக்டருடைய அலுவலகம் இதெல்லாம் வந்தது. கலெக்டருடைய இல்லம் இருந்த இடம் பெயர் லஷிங்டன்ஸ் கார்டன். அந்த இடத்துல ஒரு பெரிய பங்களா 20 வருடங்களுக்கு முன்னாடி கூட இருந்தது. இப்போ அது பங்களாவும் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போய்விட்டது. அதோடைய தோட்டத்திலெல்லாம் பெரிய ஒரு காலனி வளர்ந்து விட்டது. இந்த லஷிங்டன்ஸ் கார்டன் இருந்த இடத்துக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு உண்டு. அதற்கு முன்னாடி கலெக்டரேட், அதாவது ஆணையருடைய அலுவலகம் எங்கே இருந்தது? அவருடைய இல்லம் வேணால் லஷிங்டன் கார்டன்ஸில் இருந்திருக்கலாம். அவருடைய அலுவலகம் சைதாப்பேட்டை அடையார் நதி ஓரத்தில் சைதாப்பேட்டை கலெக்டரேட்னு அவ்வளவு அழகாக, அவ்வளவு மர வேலைப்பாடுகளும் வண்ண வண்ண கண்ணாடிகள் மூலமாக ஒளி உள்ள வரா மாதிரி செய்யப்பட்ட ஒரு கட்டடம். தோட்டத்தில் பெரிய பெரிய சிலைகள், பளிங்கு சிலைகள் அவ்வளவு அழகாக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆஃப் சைதாப்பேட் அப்படின்னு பெயர். 1980களில் அவ்வளவு அழகாக ஒரு கலை சின்னமாக இருந்த அந்த கட்டடத்தை இடித்து அந்த இடத்துல பனகல் பில்டிங்ஸ் அப்படின்னு ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை கட்டியிருக்காங்க. அதை நீங்கள் அங்கே போய் பார்த்தாலே உங்களுக்கு பார்க்காம இருக்கவே முடியாது பனகல் கட்டிடத்தை.
ஆனால் அந்த பழைய கட்டிடங்களை பார்த்தவங்க இந்த கட்டிடத்தை பார்த்தாங்கன்னா அவங்க கண்லேருந்து ரத்தமே வந்துவிடும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நீதித்துறை இருக்க வேண்டிய இடம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட் அப்படின்னு ஒரு பெரிய கட்டடம். இப்போ அது என்னவாக இருக்கிறது? சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டாக இருக்கிறது. சிகப்பு நிறத்தில் ராஜ்பவன் செல்கிற வழியில் பெரிய கட்டடம். அதுவும் இப்போ நீதித்துறை அதை மிக அழகாக அதை புதுப்பித்திருக்காங்க அந்த கட்டடத்தை. அந்த கட்டடத்தில் தான் சைதாப்பேட்டையோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருந்தது. அந்த ரோடுக்கு என்ன பெயர் தெரியுமா? இப்போவும் தாலுக் ஆஃபீஸ் ரோடு அப்படின்னு தான் பெயர். எந்த தாலுக்? செங்கல்பேட் தாலுக், சைதாப்பேட்டை தாலுக். 19ஆவது நூற்றாண்டுடைய வரலாறு மறுபடியும் நமக்கு எடுத்து சொல்கிற மாதிரி அந்த ரோடுக்கு இப்போவும் அதே பெயர் தான். அந்த ரோட்டில் எப்போவுமே டிராஃபிக் ஜாமில் ஒரு மினிமம் ஒரு 15-20 நிமிடம் நம்மளால் நிற்காமல் இருக்கவே முடியாது. அடுத்த தடவை அந்த இடத்துல நீங்கள் போய் மாட்டிக்கொள்கிற போது எல்லாம் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் திட்டுறதுக்கு பதிலாக சைதாப்பேட்டையோடைய வரலாறை கொஞ்சம் நேரம் நினைத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய வரலாறு அந்த ரோட்டில் இருக்குது அப்படிங்கிறது. மிக அழகான டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட் கட்டடம். 1859ஆவது ஆண்டு இந்த சைதாப்பேட்டை செங்கல்பேட்டுடைய தலைநகரமாக மாறியது அப்படின்னு சொன்னேன். 1949ஆவது ஆண்டு சைதாப்பேட்டை, மேற்கு மாம்பலம், அடையார், கிண்டி இந்த மாதிரி பகுதிகள்லாம் சென்னையோட இணைக்கப்பட்டன. அதற்கு பிறகு மறுபடியும் செங்கல்பேட் மாவட்டத்துடைய தலைநகரமாக மாறியது. சைதாப்பேட்டை சென்னையுடைய ஒரு அங்கமாக போய்விட்டது. அதற்கு பிறகு தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டாக மாறியது. இந்த கலெக்டர் பில்டிங்க்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு அதை இடித்து பனகல் பில்டிங்காக மாற்றிவிட்டார்கள். சரி, கலெக்டரேட்டுடைய ஆணையர் அலுவலகத்துடைய வரலாறை பார்த்தோம். ஆங்கிலேயர்கள் இந்த இடத்துல வேறு என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டாமா? ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடியே ஒரு ஆர்மீனியர் இந்த இடத்துல ஒரு பெரிய சாதனையை படைத்தார். 1726ஆவது ஆண்டு 1726இல் கோஜா பெட்ரஸ் உஸ்கன் அப்படிங்கிற ஆர்மீனிய வியாபாரி சைதாப்பேட்டையிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் செல்வதற்காக அடையார் நதி மேலே ஒரு பாலத்தை கட்டினார். அந்த பாலத்துக்கு பெயர் மார்மலாங் பிரிட்ஜ் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. அது என்ன மார்மலாங்? மாம்பலம் அப்படிங்கிற கிராமம் அருகேயே தான் இருந்தது. இந்த மாம்பலம் அப்படிங்கிற பெயரை ஆங்கிலேயர்கள் மேமலாங், மார்மலாங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த பாலத்துக்கு மார்மலாங் பாலம் அப்படின்னு பெயர் வந்தது. 1726ஆவது ஆண்டு கட்டப்பட்ட அந்த பாலம் 1950கள் வரையில் அப்படியே தான் இருந்தது. அதற்கு அருகே கோஜா பெட்ரஸ் உஸ்கன் எழுப்பிய ஒரு கல்வெட்டு 3 மொழிகளில், லத்தீன், பர்ஷியன், ஆர்மீனியன், இந்த 3 மொழிகள்லையும் அவர் எப்படி இந்த பாலத்தை கட்டினார் அப்படிங்கிற ஒரு வர்ணனை. அதற்கு பிறகு ஏராளமாக மோட்டார் வண்டிகள் வந்துவிடவே அந்த பாலம் விரிவாக்கம் அடைந்து இப்பொழுது அதற்கு பெயர் மறைமலை அடிகள் பிரிட்ஜ். நீங்கள் அது மேலே எத்தனையோ தடவை போயிருப்பீங்க. ஆனால் ஒரு காலத்தில் அந்த இடத்துல இந்த வருடத்தோட 300 வருடம் முடிகிறது அந்த முதல் பாலத்துடைய வரலாறு. அந்த கல்வெட்டு அப்படியே அந்த மறைமலை அடிகள் பாலத்து ஓரத்தில் அப்படியே இருக்குது. இப்போவும் நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அது எப்படி இவ்வளவு வருடங்கள் தப்பி வந்தது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சமீப காலத்தில் சில நாட்களுக்கு அந்த கல்வெட்டு காணாமல் போய்விட்டது. அப்போது என்னுடன் சில நண்பர்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் எல்லாரும் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு ஒரு லெட்டர் எழுதினோம். ஐயா, உங்களுடைய பணிகள்லாம் அந்த இடத்துல நடந்துட்டுருக்கு, அந்த கல்வெட்டு காணாமல் போயிடுது, இப்போ என்ன செய்வது அப்படின்னு. அவங்க உடனே பதில் எழுதினாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பத்திரமாக அந்த கல்வெட்டை பாதுகாத்துட்ருக்கோம், எங்கள் வேலை முடிஞ்ச உடனே அதை நாங்கள் கொண்டு போய் பாலத்து மேலே வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி. அதே போல் அந்த பாலத்துக்கு மேலே இப்போ அந்த கல்வெட்டை எழுப்பி வச்சுட்டாங்க. வருடம் யாராவது ஒருத்தர் எனக்கு மெட்ரோ ரயில்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த கல்வெட்டு நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. நீங்கள் போய் அவசியம் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் அந்த கல்வெட்டை போய் பார்த்தா தான் எல்லாருக்கும் அதோடைய மகத்துவம் புரியும். அது அப்படியே இருக்கும் அதே இடத்துல. நீங்களும் அவசியம் போய் அதை பார்த்துட்டு வரணும். 1726ஆவது வருடம் கட்டப்பட்டது மறைமலை அடிகள் பாலம் உடைய பழைய
மார்மலாங் பிரிட்ஜ். அதே போல் 1780களில் இன்னொரு பாலம் கட்டப்பட்டது. ஆனால் இது அடையார் நதிக்கு மேலே கட்டப்பட்ட பாலம் இல்லை. நான் முன்னாடியே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். இப்போ டி நகராக இருந்த பகுதி ஒரு பெரிய ஏரியாக இருந்தது. அதற்கு லாங் டேங்க் ஆஃப் மயிலாப்பூர் அப்படின்னு பெயர். அந்த லாங் டேங்கில் மழை பெஞ்சு நீர் நிரம்பி வழிந்ததுன்னா ஒரு கால்வாய் மூலமாக அது அடையார் நதிக்கு வரும். அந்த கால்வாய் மேலே 1780களில் ஏட்ரியன் ஃபோர்பெக் அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரி ஒருத்தர், அவர் சாகும் பொழுது அவருடைய உயிலில் இந்த இடத்துல என்னுடைய செலவில் ஒரு பாலம் கட்ட வேண்டும் அப்படின்னு எழுதி வைத்து விட்டார். அவர் மரணம் அடைந்தது 1786வது வருடம். அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு பாலம் எழுப்பப்பட்டது. அதற்கு ஏட்ரியன் ஃபோர்பெக்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு பெயர். இப்போ அந்த பாலமும் கிடையாது, அந்த ஏரியும் கிடையாது, கால்வாயும் கிடையாது. ஆஹா, நம்ம வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு! ஆனால் அந்த பாலத்தை நினைவுபடுத்துறதுக்காக எழுப்பப்பட்ட கல்வெட்டு ஒரு தூணுக்குள்ள இப்போவும் தோல்பொருள் ஆராய்ச்சி துறை மிகவும் பத்திரமாக ரோடுடைய ஒரு ஓரத்தில் வைத்திருக்காங்க, ஒரு காம்பவுண்டுக்குள்ளே. நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது 4 மொழியில் இருக்கிற கல்வெட்டு. இங்கிலீஷ், லாட்டின், பர்ஷியன், தமிழ் 4 மொழிகள்லையும் இருக்கிற கல்வெட்டு அந்த இடத்துல இருக்குது. அதுதான் ஏட்ரியன் ஃபோர்பெக்ஸ் பிரிட்ஜ். 1780களில் எழுப்பப்பட்ட பாலம் இது. அந்த பாலம் எழுப்புகிற காலத்திலேயே இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்தது. வேளாண்மை துறையில் நடத்திட்டு இருந்த ஒரு ஆராய்ச்சி. அந்த காலத்தில் இந்த சென்னை நகரத்தில் ஒரு பிரபல மருத்துவர் இருந்தார், டாக்டர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். அவருடைய பெயரில் தான் இப்போவும் நுங்கம்பாக்கம் பகுதியில் ஆண்டர்சன்ஸ் ரோடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த ஆண்டர்சன் அவருடைய இல்லம் நுங்கம்பாக்கமில் இருந்தது. அதை சுற்றி இருந்த தோட்டத்தில் தான் இந்தியாவுடைய முதல் பொட்டானிக்கல் கார்டனை அவர் எழுப்பினார். அதற்கு பிறகு அவரே சைதாப்பேட்டையில் இருந்த அந்த பழைய ஹோம்ஸ் கார்டன், கலெக்டரேட் அலுவலகம் வந்த அந்த பகுதியிலேயே எஞ்சி இருந்த இடத்துல ஒரு புது பொட்டானிக்கல் கார்டனை எழுப்பினார். இவர் இந்த இடத்துல ஒரு புது வேலை ஒன்று செய்தார். அதாவது மெக்சிகோ நாட்டில் கோஷினீல் அப்படின்னு ஒரு பூச்சி, அதோடைய உடல்லிருந்து ஒரு சிகப்பு நிறத்தில் ஒரு சாயம் வெளியில் வரும். அதை வைத்து தான் அந்த காலத்தில் துணிமணிகளுக்கெல்லாம் சிகப்பு நிறம் கொடுக்கப்பட்டது. ஏன் அந்த கோஷினீல் பூச்சியை சென்னையில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏராளமாக இந்த இடத்துல சப்பாத்தி கள்ளி செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தார். அந்த செடிக்கு நோபால் அப்படின்னு பெயர். அதனால் இந்த இடத்துல நோபால் ரே அப்படின்னு ஒரு பெரிய தோட்டம் வந்தது. அந்த கோஷினீல் பூச்சி இந்த இடத்துல இறக்குமதி செய்யப்பட்டு அதை வளர்க்க முயன்றார். ஆனால் கோஷினீல் செடியை பூச்சியெல்லாம் செத்து போய்விட்டது. அதற்கு பிறகு இதே இடத்துல மல்பெரியின் மரங்கள் நடப்பட்டது. மல்பெரி மரங்கள் எதுக்காக? பட்டு நூல் தயாரிப்பதற்காக, பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதற்காக இந்த இடத்துல ஒரு பெரிய முயற்சி நடந்தது. ஆனால் ஒரு பெரிய புயல் வந்து விடவே அத்தனை மரங்களும் கீழே விழுந்து விட்டன. அதற்கு பிறகு மைசூரில் கொண்டு போய் இதை வளர்க்கலாம் அப்படின்னு அரசு ஒரு முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு மைசூர் பட்டுக்கு ஒரு பெரிய நகரமாக மாறிவிட்டது. அதோடைய முயற்சியெல்லாம் இந்த இடத்துல தான் நடந்தது. அடுத்தது, இப்போவும் நிலப்பத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தோன்னா இந்த பகுதியிலேருந்து கவர்மெண்ட் ஃபார்ம் வில்லேஜ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதாவது அரசுடைய வயல் கிராமம். அது என்னது அரசுடைய வயல்? 19வது நூற்றாண்டில் 1860களில் இந்த நோபால்ரி, அதற்கு பிறகு இந்த மல்பெரி தோட்டம்லாம் இருந்த பகுதியில் ஒரு பெரிய கவர்மெண்ட்டோடைய ஒரு தோட்டம் வளர்க்கப்பட்டது. எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய விவசாயிகள் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வயல்களுடைய உற்பத்தியை எப்படி ஜாஸ்தியாக ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் மாடல் ஃபார்ம் தொடக்கப்பட்டது. இதே இடத்திலிருந்து 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம், அதற்கு பிறகு அதுக்கு நடுவே இருந்த கல்லூரி எல்லாம் கோயம்புத்தூருக்கு இடம்பெயர்ந்தது. அதுதான் இப்பொழுது இருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. இந்தியாவுடைய முதல் வேளாண்மை கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகம் சென்னையில்
இந்த சைதாப்பேட்டையில் 19ஆவது நூற்றாண்டில் தொடக்கப்பட்டது. வேளாண்மை துறையில் சைதாப்பேட்டைக்கு ஒரு பெரிய பங்கு இருந்ததுன்னா, கல்வித்துறையிலையும் அதற்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. 1850களில் வேப்பேரியில் நார்மல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தை அரசு தொடக்கி வைத்தது. அதற்கு பிறகு 1880களில் அதுவே டீச்சர்ஸ் காலேஜ் அப்படிங்கிற பெயரில் சைதாப்பேட்டைக்கு இடம்பெயர்ந்தது. 1889வது வருடம் அதற்கு மிக அழகாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. அதற்கு அருகே ஒரு மாடல் பள்ளிக்கூடம். எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? வளவு பிளானில் கட்டப்பட்ட மிக அழகான ஒரு பள்ளிக்கூட கட்டடம். மெட்ரோ ரயில்வேக்காக அதை இடித்து தள்ளினார்கள். ஆனால் அந்த டீச்சர்ஸ் காலேஜ் கட்டடம் இப்போவும் மிக மோசமான நிலையில் அப்படியே இருக்கிறது. இந்த டீச்சர்ஸ் காலேஜோட முதல் பிரின்சிபல் பெயர் ஜே.டி. ஃபவுலர். அவருடைய பெயரில் இப்போவும் சைதாப்பேட்டையில் ஒரு சாலை இருக்குது, ஃபவுலர்ஸ் ரோடு. நாளடைவில் அது எப்படியோ ஃப்ளவர்ஸ் ரோடு அப்படின்னு மாறிவிட்டது, பூக்காரர் தெரு. இந்த டீச்சர்ஸ் காலேஜ் சைதாப்பேட்டையிலிருந்து வெளியில் வந்த மாணவர்கள் பல பெயர். அதில் மிகவும் பிரபலமானவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இந்தியாவுடைய 2வது ஜனாதிபதி. அதே போல் எம். அனந்தசயனம் ஐயங்கார், லோக்சபாவின் முதல் ஸ்பீக்கர். ரைட் ஆனரபிள் வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரி. இப்படியெல்லாம் பல பெயர் இந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ அந்த டீச்சர்ஸ் காலேஜ் சைதாப்பேட்டைக்கு பெயர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் எஜுகேஷன். இதோடைய பழைய கட்டடத்தில் மதர் டெரேசா யூனிவர்சிட்டி இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த காலத்தில் சைதாப்பேட்டைக்கு கலெக்டராக இருந்தார்னா அவர் நிச்சயமாக மெட்ராஸ் மாகாணத்துக்கு சீஃப் செக்ரட்டரியாக ஆகிவிடுவார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா சைதாப்பேட்டை செங்கல்பேட் கலெக்டர் ஆகுது அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு கௌரவமான விஷயம். அங்கே கலெக்டராக இருந்தவங்க பல பெயரில், அவங்களுடைய பெயரில் சைதாப்பேட்டையில் பகுதிகள்லாம் இப்போவும் இருக்குது. உதாரணத்துக்கு லஷிங்டன்ஸ் கார்டன், அதுதான் எஸ்ஆர் லஷிங்டன், ஸ்டீஃபன் ரம்போல் லஷிங்டன். 19வது நூற்றாண்டில் கலெக்டராக இருந்தார், அவருடைய பெயரில் இருக்கிற பகுதி. அதே போல் பான்பேட்டைன்னு சைதாப்பேட்டையில் ஒரு இடம். அது என்ன பான்பேட்? இஆர்ஜி ஃபேன் அப்படின்னு ஒரு கலெக்டர் 19வது நூற்றாண்டில் சைதாப்பேட்டையில் இருந்தார். ஃபேன்பேட் அப்படிங்கிறது தமிழில் பேன்பேட்டுன்னு ஆகி இப்போ பான்பேட்டுன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அதே போல் தாடண்டர் நகர் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். பார்த்தாலே ஏதோ இடியெல்லாம் வரா மாதிரி இருக்கும் அந்த பெயர். டாட் ஹண்டர்ஸ் நகர். சார்ல்ஸ் ஜார்ஜ் டாட் ஹண்டர் அப்படின்னு 20வது நூற்றாண்டில் செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டராக இருந்தார். அவருடைய பெயரில் இருக்கிறது தான் அந்த தாடண்டர் நகர். அடுத்தது ஜோன்ஸ் ரோடு. ஜே.ஆர். ஜோன்ஸ் சென்னை மாநகராட்சியில் இன்ஜினியராக இருந்தவர். முதல் முறையாக 19வது நூற்றாண்டில் புழல் ஏரியிலிருந்து பைப் மூலமாக சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்தவர். அதனால் ஜோன்ஸ் ரோடு அப்படின்னு ஒரு பெரிய ரோடு சைதாப்பேட்டையில் உண்டு. இதற்கு அருகே ஜீனிஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஜீனிஸுங்கிறது யார் அப்படிங்கிறது என்னால் இப்போது இதுவரையில் கண்டுபிடிக்க முடியல. ஆங்கிலேயர்கள் பேர் மட்டும்தான் சைதாப்பேட்டையில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் பிரபலமாக இருந்த இந்தியர்கள் பல பெயருடைய பெயரில் இப்போவும் சைதாப்பேட்டையில் தெருக்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஜானகிராம் செட்டி சென்னை நகரத்துக்கு 20வது நூற்றாண்டுடைய தொடக்க பகுதியில் மேயராக இருந்தவர். அதே போல் அப்துல் ரசாக் ஸ்ட்ரீட், அப்துல் ரசாக் சாஹிப் பகதூர் கல்வித்துறையில் ஒரு பெரிய பெயர் சம்பாதித்து அதற்கு பிறகு அரசில் பல பதவிகள் வகித்தவர், அவருடைய பெயர். அதே போல் பாலாஜி சிங் லேன் கார்ப்பரேஷனில் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தவர் பாலாஜி சிங், அவருடைய பெயரில் இருக்கிறது தான் அந்த ரோடு. சமூக பெயர்கள் மற்றும் ஜாதி பெயர்களும் சைதாப்பேட்டையில் ஏராளமாக உண்டு. ஜாதி பெயர்களெல்லாம் எடுத்துடலாம், ஆனால் அந்த ஜாதி பெயரை எடுத்துட்டோன்னா அப்புறம் அந்த தெருவுக்கு பெயரே இல்லாமல் போய்விடும். அதனால் அப்படியே வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு செட்டி தெரு, இந்த செட்டிங்கிற வார்த்தையை எடுத்துட்டா வெறும் தெருன்னு ஆகிடும்ல. அதே போல் பிராமின் ஸ்ட்ரீட், அதுவும் அப்படியே தான் இருக்குது. அதே போல் பாட்டர் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு பகுதி, கொசப்பேட்டை அப்படின்னு பல பகுதிகளில் சென்னையில் இருக்குது. மண்பாண்டங்கள்லாம் செய்து கொண்டிருந்தவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க. சலவைக்காரர்கள் தெரு அப்படின்னு ஒரு பகுதி, கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில்
துணி நெசவு நடந்துட்டு இருந்தது. அந்த துணியை ப்ளீச் பண்ணுவாங்க. அதுக்கு ஏராளமாக சலவைக்காரர்கள் தேவை. வட சென்னையில் வாஷர்மேன் பேட்டைன்னு ஒரு பெரிய பகுதியே இருக்குது. இந்த இடத்துல சலவைக்காரர்கள் தெரு. அந்த துணி வியாபாரம் எல்லாம் போன பிறகு இந்த இடத்துல கிழக்கிந்திய கம்பெனி காலத்துக்கு பிறகு துணிகளெல்லாம் தோய்த்து வைத்து சலவை செய்து கொண்டிருந்தாங்க. எப்படி? அடையார் நதியில் ஏராளமாக தண்ணி இருந்தது. 1950களில் கர்மவீரர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்களுக்காகவே 52 ஏக்கர் நிலத்தில் ஒரு தோபிகானா கட்டப்பட்டது. அந்த இடம் இன்னமும் அப்படியே இருக்குது. சலவைக்காரர்கள், கிழக்கிந்திய கம்பெனி சலவைக்காரர்களிலிருந்து 1960 கட்டப்பட்ட தோபிகானா வரையில் எப்பேற்பட்ட வரலாறு பாருங்கள். கடைசியாக ஓல்டு மாம்பலம் ரோடு. அது என்ன ஓல்டு மாம்பலம்? டி நகர் இருந்த பகுதி ஒரு பெரிய ஏரியாக இருந்தது. அதற்கு பின்புறத்தில் இருந்தது மாம்பலம் கிராமம். 1949 ஆண்டு வரையில் மாம்பலம் சென்னையுடைய ஒரு பகுதி கிடையாது. செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பகுதி. அது சைதாப்பேட்டை தான் செங்கல்பேட் நகரத்துக்கு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தலைநகரம். அதனால் அதிலேருந்து மாம்பலம் வரையில் செல்லும் பாதைக்கு ஓல்டு மாம்பலம் ரோடு. இப்போ எல்லாமே சென்னையாக மாறிவிட்டது. இந்த எபிசோடில் ஆங்கிலேயர்கள் கால சைதாப்பேட்டையோட வரலாறை பார்த்தோம். அடுத்த எபிசோடில் 20வது நூற்றாண்டில் சைதாப்பேட்டைக்கு என்ன வரலாறு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரையில் வணக்கம்.